ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திவ்ய திருவடிகளே சரணம். திருப்பாவை 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஒரு தோழி இருக்கா. அவள் என்னென்னா, அவளுக்கு கிருஷ்ணனை கண்டா அவ்வளோ பிடிக்கும். அவளுக்கு கிருஷ்ணன்னாலே ரொம்ப குதூகலம் ஆயிடுவாளாம். அவனோட விளையாடுறதுல அப்படி ஒரு உற்சாகம் அவளுக்கு இருக்குமா. ஆனாலும் என்ன பண்ணுறா, அவளுக்கு தூக்கம் கலைக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே தூங்கின்னு இருக்கா, வெளியில் வரமாட்டேங்கிறா. இப்போ இவளை எழுப்பி ஆனுமே. ஏன்னா நோன்புக்கு மற்ற பெண்கள்லாம் தயாராக வந்திருக்கிறச்சே அவளை நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லாமல் அவளையும் சேர்த்து தடுத்து நிறுத்தியிருக்கா. எதுக்கோசரம், இந்த பெண்ணு கொஞ்சம் கூட வந்தால் இன்னும் நன்னா இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் போகிறவாளையும் இவாளெலாம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கா. அதனால தான் இந்த பெண்ணு உள்ளே தூங்கிட்டு இருக்காள். அவளை பார்த்து இவாளை வெளியிலேருந்தே சொல்கிறா, அம்மா பாவாய் சீக்கிரம் எழுந்துக்கோ, கிழக்கு நன்னா விழுத்துருத்து, எருமைகள் கூட சிறு வீடு மேய்வதற்கோசரம் போயிடுத்து. அதாவது இந்த பால் தரும் கரவேனங்கள் இருக்கே, வழக்கமாக என்ன ஆகும், காட்டில் மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரியே நன்னா அசை போட்டுருக்கும். மறுநாள் பால் கறக்கிறதற்கு தயாராக இருக்கும். அப்படி இருக்கிறச்சே கூட என்ன பண்ணுவாள்லாம், விடியற்கார்த்தால் தங்களோட சொந்த தோட்டத்திலே இருக்கிற அந்த பனி புல்ல கொஞ்ச நேரம் மேய விடுவாளாம். அப்படி மேயறதுனால என்ன ஆகும், இந்த எருமை மாடுகளுக்கெல்லாம் உடம்புல நல்ல தெம்பு ஏறிடும், நல்ல புத்துணர்வு, நல்ல ரிஃப்ரெஷ் ஆகிடும் அப்படியே. அதனால என்ன ஆகும், நல்லா ஜாஸ்தி அளவில் பால் சுரந்து நிறைய பாலை கொட்டுமா அப்படியே. இது அத்தனையும் விடிஞ்சு போச்சுன்றதுக்கு அடையாளமாச்சேம்மா, உனக்கு இன்னும் கூடவா தெரியலன்னு இந்த தோழிகள்லாம் சுட்டி காட்டுறாளாம். ஆனாலும் இந்த பெண்ணு எழுந்துக்காமல் உள்ளேருந்தே அந்த தோழி கேட்குறாளாம், ஆமாம் இந்த ஆயர்பாடியில் 5 லட்சம் குடும்பம் இருக்குது, அவளுக்கெல்லாம் விடிஞ்சது தெரியல, உங்களுக்கு மட்டும் நன்னாவே விடிஞ்சுடுத்துன்னு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாளாம். அப்போ வெளியில் இருக்கிற தோழிகள்லாம் பதில் சொல்கிறாளாம், இந்த பாருமா, நோம்பில் யாருக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கோ அக்கறை இருக்கோ இந்த பெண்கள் நாங்கள் எல்லாரும் எழுந்தாச்சு, எல்லாரும் போயிட்டே இருக்கோம் நாங்கள். ஆனால் நீ கூட வந்தால் இன்னும் நன்னா இருக்குமே தான் நாங்கள் உனக்கோசரம் உன்னோட வீட்டு வாசலில் காத்துட்டுருக்கோம். எதுக்கு தெரியுமா, உன்னை கண்டாலே கண்ணன் குஷியாயிடுவான். நீ எப்படி கண்ணனை பார்த்தா ஒரு தனி குதூகலம் அடைவியோ, அதே மாதிரி கண்ணனுக்கும் உன் பேரில் தனி பிரியம் இருக்குது தெரியுமா. எங்களெல்லாம் விட கண்ணனுக்கு உன் மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி, உங்கூட தானே அதிக நேரம் விளையாடுறான். அதனால தான் சொல்கிறோம், நீ எழுந்து வாம்மா, நீ அவனை பாடி நம்ம எல்லாரும் நம்ம பறை கொள்வோம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவனை பற்றி உனக்கு சரியாக தெரியலையா, அவன் யார் தெரியுமா, இந்த குதிரை வடிவில் வந்தானே கேசின்னு ஒரு அரக்கன், அந்த அரக்கனோட வாயை பொழந்து கொன்றவன் நம்மளோட கண்ணை. அது மட்டுமா, இந்த மல்யுத்த போர் கம்சன் ஏற்பாடு பண்ணானே மதுராவில், அந்த மல்யுத்த போருன்ற பேரில் இவனை கூப்பிட்டு அந்த சானுரன் முஷ்டிகன்னு 2 மல்லர்களை விட்டு இந்த சின்ன கண்ணனோட மோத விட்டானே. நம்ம கண்ணன் சும்மா விடுவானா, இவாளை அலாக்காக இந்த சானுர முஷ்டிகனை மல்லர்களை தூக்கி எறிஞ்ச கண்ணன் அவளை அப்படியே கொன்னானே தன்னோட பலத்தினால. இதை பார்த்து கம்சன் நடுநடுங்கி போனானே. அப்பேற்பட்ட அந்த கண்ணன் யார் தெரியுமா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவனாச்சே. அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தால் என்ன ஆகும் தெரியுமா, முதல்ல அவன் என்ன நினைப்பான்றது புரிஞ்சுக்கோ. ஆஹா, நாம் சென்று பார்க்க வேண்டிய இவாள்லாம் நம்மக்கிட்ட நம்மளை தேடின்னு வந்துட்டாளே அப்படின்னு அவன் குஷி ஆயிடுவானா முதல்ல. அதனால் நீ இவ்வளோ குஷியாக இருக்கல, நீ எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பாடுமா. நீ இணைந்து பாடினால் கண்ணன் என்ன தெரியுமா செய்வான், அவனுக்கு அப்படியே சந்தோஷமாயிடும். ஆஹாஹாஹாஹான்னு அவன் அவ்வளோ மகிழ்ச்சியோடு நாம் எதை நினச்சி வந்தோமோ அந்த காரியத்தை நன்னா ஆராய்ஞ்சு நமக்கு வேணுங்கிற அருள் அப்படியே புரிய காத்துன்ருக்கான், நமக்கு நன்னாவே அருள் செய்வான். அதனால் வா வா எழுந்து வா அப்படிங்கிறாளாம். மேலோட்டமாக பார்த்தா இந்த அர்த்தம்தான், ஆனால் விசேஷமான இதனோட உள்ளர்த்தம் என்னன்றதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். தகுதி வாய்ந்த ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு கிட்ட அவரோட தலைமையின் கீழே உத்தமமான அடியார்கள்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அவனை அனுபவிக்கிறத பார்த்து அந்த எம்பெருமானும் ரொம்ப சந்தோஷப்படுவானாம்.
அவனும் அவளுக்கு அருள் பாலிப்பானா, அருள் புரிய காத்துன்ருப்பானா. அப்படியே அவன் தேவாதி தேவனாச்சே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் நம்ம சொல்கிறோமே, ஆண்டாள் இங்கே யாரை தெரியுமா சொல்கிறா? பேசும் பெருமாளாக இருக்கானே தேவாதி தேவன், காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம வரதராஜ பெருமாளை தான் ஆண்டாள் தேவாதி தேவன் சொல்கிறா. இந்த பெருமாளை நாம் சென்று சேவித்தால் அவனும் என்ன பண்ணுவானா, ஆஹாஹாஹா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த அஸ்திகிரின்ற மலையிலேருந்து இறங்கி நம்மளோட கோரிக்கையின் திறத்தை ஆராய்ந்து நமக்கு கட்டாயம் அருள் புரிவான் அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த திருநாமத்தில் நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்த ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.